வணக்கம். இது லேர்ன் தமிழ் சேனல். இன்றைக்கு இந்த காணொளியில் 5ஆம் வகுப்பு இயல் 3ல் உழவு பொங்கல் அந்த தலைப்பில் பாடல் கொடுத்துருக்காங்க. அதை தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பாடலோட கற்றல் நோக்கம் என்னன்னு பார்த்தரலாம். உழைப்பின் மேன்மையை அறிந்து கொள்ளுதல், அதாவது உழைப்போட மேன்மையை அறிந்து கொள்ளுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உழவு தொழில் உலகத்தின் அச்சாணி என புரிந்து கொள்ளுதல். எப்படி வண்டிக்கு அச்சாணி இல்லைன்னா அது ஓடாதோ, அதுபோல் உழவு தொழில் இல்லைன்னா நம்ம வாழ்வதே அரிது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். இயற்கை வேளாண்மையை பற்றி தெரிந்து கொள்ளுதல், அதுக்கப்புறம் செய்யும் தொழிலில் நேர்மையின் இன்றியமையாமையை உணர்ந்து கொள்ளுதல். நம்ம எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் அந்த நேர்மையோட இன்றியமையை உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுக்கு தொடர்களையும் இரட்டை கிளைவுகளையும் இடமறிந்து பயன்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பாடலை பாடி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, நீராவி இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா ஜேம்ஸ் வாட்டு. அவர் தான் நீராவி இயந்திரத்தை கண்டுபிடித்தவர். அடுத்ததாக உழவு பொங்கல் பாடலை பாடி பார்க்கலாம். பொங்குக பொங்கல் பொங்குகவே, புதுவானம் நிரந்தரம் தங்குகவே, எங்கனும் யாவரும் இன்பமுற, எத்தொழில் ஒன்றே தெம்பு தரும், ஏற்தொழில் ஒன்றே தெம்பு தரும், உணவு பொருள்கள் இல்லாமல் உயிரோடு இருப்பது செல்லாது, பணமும் அது தரும் நலனெல்லாம் பயிர்கள் விளைப்பதன் பலனேயாம், உழவு தொழில்தான் உணவு தரும், உடையும் அதனால் அணிய வரும், பழகும் மற்றுள்ள தொழில் யாவும் பைத்தொழில் இன்றேல் விழலாகும், தங்கமும் வெள்ளியும் இருந்தாலும் தானியம் ஒன்றே விருந்தாகும், இங்கிதன் உண்மையை உணர்ந்திடுவோம், ஏற்தொழில் மிகுந்திட துணிந்திடுவோம், உழவே செல்வம் உண்டு பண்ணும், உழைப்பே இன்பம் கொண்டு வரும், உழவை தொழுதிட வருநாளே உற்றை பொங்கல் திருநாளாம், ஏழையும் செல்வரும் இங்கீதமாய் இசைந்துளம் கழித்திடும் பொங்கல் இது, வாழிய பைத்தொழில் வளம் பெருகி வையகம் முழுதும் வாழியவே. இப்பாடலை எழுதியவர் நாமக்கல் வே. ராமலிங்கனார். அடுத்ததாக உழவு பொங்கலோட பொருளை பார்க்கலாமா. பொங்குக பொங்கல் பொங்குகவே, புதுவனம் நிரந்தரம் தங்குகவே. பொங்குகின்ற பொங்கலை எல்லாரும் கொண்டாடி மகிழணும். எங்கனும் யாவரும் இன்பமுறை, ஏற்தொழில் ஒன்றே தெம்பு தரும். எல்லாரும் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு ஏற்தொழில் ஒன்று தான் பலன் தரும், அதாவது தெம்பு தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உணவுப் பொருள்கள் இல்லாமல் உயிரோடு இருப்பது செல்லாது, பணமும் அது தரும் நலனெல்லாம் பயிர்கள் விளைப்பதன் பலனேயாம். உணவுப் பொருட்கள் இல்லைன்னா உயிரோடு இருக்க முடியாது. அப்போ நம்ம உழவு தொழில் செஞ்சால் தான் உணவுப் பொருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பணமும் அது தரும் நலனெல்லாம் பயிர்த்தொழில் விளைப்பதன் பலனேயாம். அதாவது நம்ம தேவைக்கு போக அந்த உணவுப் பொருட்கள்லாம் நம்ம என்ன பண்ணலாம், விற்று பணமாக்கிக்கலாம் இல்லையா. அப்போ பயிர்கள் விளைப்பதால் அந்த பலனும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உழவு தொழில் தான் உணவு தரும், உடையும் அதனால் அணிய வரும். உழவு தொழில் தான் நம்ம உணவு தருது, உடையும் நமக்கு அதனால தான் கிடைக்கிது. பழகும் மற்றுள்ள தொழில் யாவும் பயிர்த்தொழில் இன்றேல் விழலாகும். நம்ம எந்த தொழில் தெரிஞ்சாலும் உழவு தொழில், அதாவது பயிர்த்தொழில் நமக்கு தெரியலன்னா மற்ற தொழில் தெரிஞ்சும் அது பயனில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கமும் வெள்ளியும் இருந்தாலும் தானியம் ஒன்றே விருந்தாகும். அதாவது தங்கம் வெள்ளி எவ்வளோ இருந்தாலும் நமக்கு தானியம்தான் விருந்தாகும், சாப்பிட முடியும், விருந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கத்தையும் வெள்ளியும் போய் நம்ம விருந்து வைக்க முடியாது இல்லையா. இந்த உண்மை அடுத்தது, இங்கீதன் உண்மையை உணர்ந்திடுவோம், ஏற்தொழில் மிகுந்திட துணிந்திடுவோம். இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ஏற்தொழில் நல்லா இந்த நாடு ஃபுல்லாக வளர்கிறதுக்கு நாமெல்லாம் துணிஞ்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உழவே செல்வம் உண்டு பண்ணும், உழைப்பே இன்பம் கொண்டு வரும். அதாவது உழவு தொழில் தான் செல்வத்தையும் உருவாக்கும், உழைப்பு அது மூலயமா வரும், அந்த உழைப்பு மூலயமா இன்பமும் சந்தோஷத்தையும் கொண்டு வரும். உழவை தொழுதிட வருநாளே உற்றை பொங்கல் திருநாளாம். அதாவது அந்த உழவு தொழிலை வணங்குகிற ஒரு திருநாள் தான் இந்த பொங்கல் திருநாள். ஏழையும் செல்வரும் இங்கீதமாய் இசைந்துளம்
கழித்திடும் பொங்கல். இது ஏழை பணக்காரன் அப்படின்ற வேறுபாடு இல்லாமல் கொண்டாடுறது வந்து இந்த பொங்கல் திருநாள். வாழிய பயிர்த்தொழில் வளம் பெருகி வையகம் முழுதும் வாழியவே. இந்த பயிர்த்தொழில் வந்து நல்லா செழித்து இந்த உலகம் முழுதும் வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நூல் குறிப்பு பார்க்கலாம். உழவு பொங்கலின் சிறப்பை விளக்கும் இப்பாடலை இயற்றியவர் நாமக்கல் வே. ராமலிங்கனார். அதாவது உழவு பொங்கல் அந்த பாடலை எழுதியவர் வந்து நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் தான். அவருடைய கவிதை தொகுப்பிலிருந்து இப்பாடல் எடுத்தால பெற்றுள்ளது. இந்திய விடுதலை குறித்தும் காந்தியடிகள் குறித்தும் பல பாடல்களை பாடியுள்ளார். அதனால் காந்திய கவிஞர் என்றும் போற்றப்படுகிறார். இவருடைய கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது என்னும் பாடல் வரி மிகவும் புகழ்பெற்றதாகும். தமிழன் என்றோர் இனமுண்டு என்றும் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்றும் அவர் பாடிய பாடல் வரிகள் இன்றும் நிலைத்திருப்பவை. இவர் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராகவும் இருந்துள்ளார். அதாவது இந்த பாடல்லாம் வந்து நம்ம விடுதலை உணர்ச்சியை தூண்டிய பாடல்கள் எல்லாம் எழுதியவர் வந்து இந்த நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் தான். அவருக்கு நம்ம ஒரு பெரிய சல்யூட் கொடுக்கலாம். இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்ததாக உழவு பொங்கலுக்குரிய வினாவிடைகளை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வையகம் என்பதன் பொருள் வையகம், ஞாலம் இதெல்லாம் உலகங்கிற தரணி இதெல்லாமே உலகத்தை தான் குறிக்கும். அப்போ ஆப்ஷனில் தான் உலகம் இருக்குது. அப்போ அதை வட்டமிட்டுட்டு எடுத்து எழுதிக்கலாம். நலன் எல்லாம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நே இருக்குது பாருங்களேன், ஒரு சொல்லாக கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் நே இருக்கா, அந்த நே அந்த உயிர்மெய் எழுத்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா இன்னு கூட்டல் ஏ நேன்னு கிடைக்கும். அப்போ இன்னு வந்து நிலைமொழியில் போய் சேர்ந்துடும். அப்போ கூட்டலுக்கு அப்புறமா வருமொழியில் அந்த ஏ சேர்ந்து நம்ம நலன் கூட்டல் எல்லாம் அப்படின்னு எழுதணும். அடுத்து நிரந்தரம், இதையும் பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. நிறைந்து கூட்டல் அறம், ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் சரியானது. ஏன் அப்படின்னா அங்கே நிறைந்து அதில் இத்து கூட்டல் ஊர்னு வரும். அப்போ இங்கே அதாவது வருமொழியில் உயிர் வரப்போ நிலைமொழியில் இருக்கிற உயிர் ஓடிடும், அந்த மெய்யை விட்டுட்டு ஓடிடும். அப்போ மெய் மட்டும் இத்து இருக்கும். அப்போ இத்து கூட்டலா தாவா மாதிரி நிரந்தரம் அப்படின்ற சொல்லாக கிடைக்கும். அப்போ பிரித்து எழுதும்போது நிறைந்து கூட்டல் அறம் அப்படின்னு பிரித்து எழுதணும். இன்பம் இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா துன்பம் அப்படிங்கிறது தான். அடுத்ததாக பாருங்கள், பாடலில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணமும் பயிர்கள் பாப்பா வருதா முதல் எழுத்து. பழகும் பயிர் தொழில் அதிலும் பாப்பா முதல் எழுத்து. அடுத்தது உழவு உடையும் அதில் முதல் எழுத்து ஊ ஒரே மாதிரி இருக்குது இல்லையா, ஒன்று போல் இருக்குது இல்லையா. அடுத்தது உழவே உழைப்பு இதுலேயும் முதல் எழுத்து ஊ. அடுத்தது பாருங்கள், பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக. இதில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வர்றது வந்து எதுகை, முதல் எழுத்து ஒன்றி வர்றது மோனைன்னு சொல்லுவாங்க. அப்போ எதுகையில் பொங்குக எங்கனம், இதில் இங்கு இதுலேயும் இங்கு எதுகையாக இடம்பெற்றிருக்கு. அடுத்தது உழவு பழகும், இதில் ழா எழுத்து எதுகையாக இடம்பெற்றிருக்கு. உணவும் பணமும் அதில் இரண்டாவது எழுத்து முனுசுழினா. உழவே உழவை இதில் எதுகையாக ழா என்ற எழுத்து இருக்குது. அடுத்ததாக பாருங்கள், பாடலில் ஒரே ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுக. அதாவது இயல்பு தொடர்னு சொல்லுவாங்க இதை, அதாவது ரைமிங் வேர்ட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. இப்போ அது என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா பொங்குகவே தங்குகவே இருந்தாலும் விருந்தாகும் உணவு தரும் அணிய வரும் உணர்ந்திடுவோம் துணிந்திடுவோம். அடுத்ததாக பாருங்கள், வினாக்களுக்கு விடையளிக்க பார்க்கலாம். அனைவரும் இன்பமுடன் வாழ்வதற்கு தெம்பு தரும் தொழில் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ அனைவரும் இன்பமுடன் கடைசியாக தான் வினாச்சொல் கொடுத்துருக்காங்க. அப்போ எது அந்த இடத்துல தான் ஆன்சர் எழுத போகிறோம். அனைவரும் இன்பமுடன் வாழ்வதற்கு தெம்பு தரும் தொழில் உழவு தொழில். உழவு தொழில் மட்டும்தான் நீங்கள் படித்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், உழவு தொழிலால் என்னென்ன நன்மைகள் ஏற்படுகின்றன. அதோட ஆன்சர் அங்கே வந்து ஸ்பேஸ் கொஞ்சம் இதாக இருக்கிறதால கீழே எழுதியிருக்கேன். உழவு தொழிலால் செல்வம் உணவு உடை ஆகியவை கிடைக்கும் நன்மைகள் ஏற்படுகின்றன அப்படின்னு எழுதியிருக்கோம் பாருங்கள். அந்த என்னென்ன அப்படிங்கிறது தான் அது வினாச்சொல், அதுக்குரிய ஆன்சரை மட்டும்தான் நம்ம எழுத போகிறோம். அடுத்தது பாருங்கள், பொங்கலை நாம் எவ்வாறு கொண்டாட வேண்டும் என கவிஞர் கூறுகிறார். பொங்கலை நாம் பொருள் இல்லாதவரும் செல்வம் உடையவரும் இணக்கமாய் ஏற்தொழிலின் பெருமையை உணர்ந்து கொண்டாட வேண்டும் என கவிஞர் கூறுகிறார். அங்கே ஸ்பேஸ் இல்லாதால நான் முடிச்சு விடலை,
அதுக்கப்புறம் கொஸ்டினில் இருக்கிறது தான் ஜாயின் பண்ண போகிறீங்க. உணர்ந்து கொண்டாட வேண்டுமென கவிஞர் கூறுகிறார். ஏர்த்தொழிலின் பெருமையை உணர்ந்து கொண்டாட வேண்டுமென கவிஞர் கூறுகிறார். அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் எழுதிக்கோங்க. இந்த காணொளி பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.